இக்கதையில் வரும் காட்சி அனைத்தும் கற்பனைக்காக எடுக்கப்பட்டவை. இது யார் மனத்தையும் புண்படுத்துவதன் நோக்கம் இல்லை. மனுஷங்க இவங்களா நல்லவங்க? ஒரு ஊரே சேர்ந்து கடவுளை சிலுவையில பார்க்க ஆசைப்பட்டவங்க தானே அவங்க. அந்த ஒருத்தரை தொட்ட பாவம் தான் இங்க ஒரு இடமே காணாம போச்சு. சரி சொல்லு, 1983 நடந்த மோட்டருக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? 1983 ஒரு அகதி குடும்பம் அவங்களோட அடையாளத்தெல்லாம் மறைச்சு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு ஊருக்குள்ள வந்தாங்க. அங்க சாத்தான வழிபடுற இவங்க ஒரு கல்ட்டு ஃபார்ம் பண்ணி அங்க இருக்க அப்பாவி மக்களை மர்ம முறையில கொலை பண்ணாங்க. கொஞ்ச நாள்ல சூழ்நிலை காரணமா அவங்களோட சொந்த பசங்களையே கொலை பண்ற அளவுக்கு ஆளாயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால இவங்க பண்றதெல்லாம் மூட நம்பிக்கைன்றது புரியுது. இதெல்லாம் பண்றதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை, அப்பாவி மக்கள் தான் சாக போறாங்க. அதனாலதான் அவங்களை கொலை பண்ணனே. நீங்க நிறைய பேர் கடவுள் நம்புறதை விட மூட நம்பிக்கையில முழுகிறவங்க தான் ஜாஸ்தி. அதை தூண்டுறவங்களை தான் நான் கொன்னேன். கடவுளை கை காட்டி நாளைக்கு சம்பாதிக்கிற காலம் வரும். அன்னைக்கு புரியும் நான் செஞ்சது சரியா தப்பான்னு. ரோமன் காலத்துல அங்க இருக்க போர்ல ஜெயிக்கணுன்றதுக்காக அங்க இருக்க அப்பாவி மக்களை பலி கொடுத்து அந்த போரை தொடங்குவாங்க. அதே மாதிரி 1990 அப்ப இருக்க தலைவர்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக அங்க இருக்க சின்ன சின்ன அப்பாவி மக்கள்ல ரொம்ப மோசமான முறையில ராஜா காலத்துல யூஸ் பண்ண அதே கருவியை வச்சு கொடூரமான முறையில பலி கொடுத்து அங்க இருக்க ரத்த ஆறா அந்த மன்னர்கள்லாம் ஆட்சி புரிஞ்சாங்க. இந்த மாதிரி நிறைய பலி கொடுத்து அங்க இருக்க மக்கள் எண்ணிக்கையே குறைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல ஒரு புனித ஸ்தலத்துல வேலை செஞ்ச ஒருத்தரோட மரணம் தான் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. அவர் கொலை பண்ணவன் தப்பிச்சிட்டான். ஆனா அந்த இடத்துல நிறைய ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சது. அதுல நானும் ஒரு சஸ்பெக்டா இருந்தேன். ஆனா அங்க மாட்டினது ஒரு அப்பாவி தான். அந்த கொலை உண்மையா பண்ணது அவனை 1997 கண்டுபிடிச்சு அவனை சித்திரவதை பண்ணி அதே முறையில அவனை கொலை பண்ணல. இது வரைக்கும் பண்ண பெரிய கொலையோட இந்த சின்ன கொலையும் சேர்த்து நானே அவன் முன்னாடி சரண்டர் ஆகியிருக்கேன். Don't think you're smart, okay? நீ எல்லாத்தையும் பண்ணுவ, நான் நாய் மேல முடிச்சு பின்னாடியே வரணுமாடா புடுங்கி. மனுஷன் உயிர் எடுக்க இங்க யாரும் கடவுள் இல்லை. அதை புரிஞ்சுக்கோ. நீ ஒரு விஷயத்த நோட் பண்ணியா, 1983 1990 என் ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி வந்திருக்கும் பாரு. இந்த கொலை உண்மையாவே யார் பண்ணாங்க? இத்தனை நாளா அந்த கொலையை யார் பண்ணாங்கன்றது உண்மை உனக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க பண்ணது தப்புனா நீ பண்ணதும் தப்புதான்.
அதே மாதிரி இந்த மனுஷங்க உயிர் எடுக்க நீயும் அந்த கடவுள் கிடையாது. Believe in God, not in misbelief.